வெல்கம் டு கைவண்ணம். இன்னைக்கு கைவண்ணம் நிகழ்ச்சி நம்ம கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட யாரு இருக்காங்க பார்க்கலாமா? ஹாய். ஹாய், உங்க பேரு? ஹரி பிரசாத். என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th படிக்கிறீங்களா? இப்போ 6th போக போறீங்க இல்லையா? சரி, எக்ஸாம்ல எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கீங்களா? கிராஃப்ட் பிடிக்குமா உங்களுக்கு? என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க கிராஃப்ட்ல நீங்க? கிராஃப்ட்ல ட்ரீ பண்ணியிருக்கேன், ரேபிட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பேப்பர்ல பண்ணியிருக்கீங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நேம் போர்டு பண்ணலாம். கார்ட்போர்டு வச்சிருக்கோம் இல்லையா, சும்மா தூக்கி போடுறோம்ல வீட்டில், அந்த மாதிரி தூக்கி போடாம அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். சரியா? ஓகே கிட்டீஸ், அது தேவையான மெட்டீரியல் என்னன்றதை பார்த்துக்கலாம். கார்ட்போர்ட், பெயிண்ட் ப்ரஷ், கலர் பேப்பர், சிசர், ஃப்ரீ அவுட்லைனர், ஃபெவிகால், டிஷ்யூ பேப்பர். சரி, இப்போ வந்து நம்ம கார்ட்போர்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ எனக்கு வந்து சர்க்கிள் தான் வேணும், அதனால் நான் சர்க்கிள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய இதுதான், சாய்ஸ் தான். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்படின்னு சொல்கிறேன், எப்படி கட் பண்ணணுன்றது சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி வேஸ்ட் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்து கட் பண்ணணும். சரியா? இல்லைன்னா கை கட் ஆகிடும். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, நம்ம வீடு கட்டுவாங்க தெரியுமா, பிரிக்கு வச்சு, அந்த மாதிரி தான் பண்ண போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேவை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணலாம், இப்போ ஃபெவிகால் எடுத்து ஒன்று ஒன்றா ஸ்டிக் பண்ணலாம். சரியா? நீங்கள் அதே மாதிரி ஸ்டிக் பண்ணுறீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபெவிகால் வந்து ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை மறுபடியும் ஒர்க் பண்ணலாம். சரியா? ஓகே ஹரி, இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு இல்லை? இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? எதுக்காக எப்படி பண்ணுறோன்னு தெரியுமா? இதெல்லாம் நமக்கு இருக்காது. டிஷ்யூ பேப்பரும் ஒட்டியாச்சு. இதுவும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும், ட்ரை பண்ணிடலாம். சரி, இப்போ இது காஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். கலரும் உங்களுக்கு விருப்பமானது தான். சரியா?
எனக்கு இந்த கலர் வேணுங்கிறத நான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கலர் பண்ணலாம். சரியா? நீங்கள் கலர் பண்ணுறீங்களா? சரி, இப்போ பிளாக் கலர் கொடுத்து காஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்னா அதுக்கு மேலே கோல்டு கலர் கொடுக்க போகிறோம். சரியா? இதுவும் நம்மளுடைய சாய்ஸ் தான். எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இது எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்குன்றதால பிளாக் அண்ட் கோல்டு இருந்தாங்க. சரியா? கலர் பண்ணி வச்சுருக்கு கோல்டு கலர் பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல? இப்போ வந்து இதில் நம்ம என்ன எழுதுறோம்? வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். சரியா? அதுக்கு நான் கிளிட்டர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளிட்டர் வேணாம் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட க்ளே இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் பண்ணலாம். சரியா? டபுள் போட்டேன். இப்போ ஈ போடணும்.
இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல. நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன், வெல்கம் ஜெம் டிவின்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க என்ன போடணும்னா ஸ்வீட் ஹோம் போடலாம். சரியா? இப்போ நான் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நீங்க க்ளே யூஸ் பண்ணலாம். க்ளே அழகா அதில் ஃப்ளவர் செஞ்சு ஒட்டிட்டு கலர் பண்ணிடுங்க. நான் இதில் வந்து க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அதுக்கு பதிலாக அதுக்கும் க்ளே யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரியா? வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு கிராஃப்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.